ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகர்ஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். குருவின் குருவாம் மகாரிஷி ஈஸ்வரபட்டாய சத்குருதேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொளியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம் பாகம் 1. தலைப்பு அணு. காந்தம், வெப்பம், மனமான சத்து இவை மூன்றும் இணைந்து ஓர் அணுவின் நிலையை அடைவதால் ஓர் அணு இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல் என்ற இயக்க சக்தியின் ஓர் அணுவாக ஆற்றல் பெறுகின்றது. உயிரான அவனின்றி அணுவும் அசையாது. சூட்சும காரணம் அத்வைதம், தூல காரணம் துவைதம். தூலத்துக்குள் அணுவின் இயக்கம் விசிஷ்டாத்வைதம். இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றார்கள் ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள். அதாவதுங்க, ஒரு அணு அப்படின்னு சொன்னால் அந்த அணுவில் என்னென்ன இருக்குது? வெப்பம், காந்தம், விஷம், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், ஆதிசக்தி, ஆதிலட்சுமி, ஆதி பராசக்தி. இப்போ அந்த அணு எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் அதில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஒரு அணுவானது இணைத்தல், காத்தல், அறிதல், உணர்தல், செய்தல் என்ற நிலையை பெறும் பொழுது காயத்ரி என்ற நிலை பெறுகிறது அப்படின்னு வரும். இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலில் இந்த உடலான கோயில் இருக்குல்ல, இந்த உடலான கோயிலில் உயிர் தான் கற்பகரகம். கற்பகரகத்தில் தான் இங்கே உயிர் இருக்குது. புருவ மத்தியில் உயிர், கடவுள் இருக்கார். உயிரான அவனின்றி அணுவும் அசையாது. இந்த உடலில் இந்த உயிர் இல்லைன்னா எதுவுமே அசையாது. சூட்சும காரணம் அத்வைதம். அத்வைதம்னா முதல்ல துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்ங்கிறது தமிழில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உருவம், அருவம், அருவுருவம். சூட்சும காரணம்ங்கிறது அத்வைதம். இப்போ இந்த உடலில் மனம் எங்கே இருக்குது, ஆன்மா எங்கே இருக்குது, கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் தூள காரணம் இந்த துவைதத்தை நம்ம பார்க்கலாம். இந்த உடலை நாம் பார்த்துக்கலாம், ஆன்மாவை பார்க்க முடியாது. தூளத்துக்குள் அணுவின் இயக்கம் விசிஷ்டாத்வைதம். எதை நாம் வசியம் செய்கின்றோமோ, எதை நாம் கவர்கின்றோமோ, கவர்ந்த உணர்வுகள் கவரும்போது அது அத்வைதம், உடலாகும்போது அது விசிஷ்டாத்வைதம், அது துவைதமாக மறுபடியும் மாறிடுது.
இங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ரோஜா செடி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ரோஜா செடிங்கிறது துவைதம், நமக்கு கண்ணால் பார்க்குறோம். ரோஜா செடி வளர்வதற்கு அதனுடைய தாய் சத்து எல்லாமே இந்த பரமாத்மாவில் இருக்குது. தண்ணியை ஊற்றின உடனே அது என்ன செய்யுது, அது தன்னுடைய தாய் சத்தை எடுத்து அது வளருது. அது அத்வைதம், சூட்சம காரணம். இது உள்ள எடுத்து அந்த அணுவு அந்த செடியில் அணுக்களாக, அதாவது சுவாசம் மட்டும்தான், அதில் ஒரு அறிவு மட்டும்தான் அந்த தாவரத்துக்கு உண்டு. அது எடுத்து கவர்ந்து எடுத்து சுவாசித்து அது என்ன செய்யுது, அரு உருவமாக மாறுது. அரு உருவமாக மாறுது. அந்த அரு உருவங்கிறது தான் விசிஷ்டாத்வைதம்ங்கிறது. நீங்கள் போக இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். குரு அருளை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. பெல் பட்டனை அழுத்திங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எல்லாரும் பரிபூர்ண தியானம் செய்ய செய்ய எல்லாரும் நீங்கள் டெய்லி தியானம் பண்ண வேண்டியதுதான் உங்கள் வேலை. காலையில் துருவ தியானம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ, இரவு ஒரு அரை மணி நேரம், 3 வேளையும் தியானம், அனுதினமும் ஆத்ம சுத்தி. எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகணும். அருளாலையும் பொருளாலையும் கோடீஸ்வரன் ஆகணும். மெய்ப்பொருள் காணணும். பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரன் ஆகணும். செல்வம் வேணும். பொருளாருக்கு இவ்வுலகில்லை, அருளாருக்கு அவ்வுலகில்லை. கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலைன்னா கிடைக்காது. குரு அருளை பெறுவோம், அருள் வழி செய்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருள் அடைவோம். அனைவருக்கும் வணக்கம். பேரானந்த பெருநிலை என்ற நிலையில் வாழ்ந்து வளர்ந்திடுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.